அடுத்த விருதினை பெறுபவர் கலை குடும்ப மருமகள், இலக்கிய ஆர்வலர், சமூக சேவகி. இவரை பற்றிய ஒரு தொகுப்பு இதோ. தன்னம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம், தன்னம்பிக்கை உடையவன் வீழ்வது கடினம் என்பார்கள். அவ்வாறு நல்ல மனைவியாய் தன் குடும்ப பாரம்பரியத்தை வழிநடத்தி செல்வதோடு நல்ல மனித நேயராகவும் வாழ்ந்து வரும் தன்னம்பிக்கை சின்னம் இவர். 1957ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி பிரபல IAS அதிகாரி திரு VS சுப்பையா திருமதி மரகதம் அவர்களுக்கு 6வது மகளாக பிறந்த செல்ல பிள்ளை இவர். தந்தையின் பணி நிமித்தம் காரணமாக பல ஊர்களில் பள்ளி படிப்பை மாறி மாறி படித்த இவர் சிறந்த எழுத்தாளரும் இலக்கியவாதியுமான தனது தந்தையை போல் தனக்கும் இலக்கிய ஆர்வம் ஏற்பட்டு MA ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெறலானார். கல்வி செல்வம் ஒன்றே நிரந்தரம் என்ற தன் தந்தை சொல்லை பெரிதும் மதிக்கும் இவர் தமிழ் ஆங்கில இலக்கியங்களை படிப்பதில் அதிக ஆர்வம் கொண்டவர். படிப்பிலும் கெட்டிக்காரரான இவர் தந்தையின் வழியை பின்பற்றி குரூப் 4 தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்றவர் இவர். 1975ஆம் ஆண்டு திரு ALS கண்ணப்பன் அவர்களை மணமுடித்து கலெக்டர் குடும்பத்தில் இருந்து கலை குடும்பத்தில் மருமகளாய் அடியெடுத்து வைத்தார். 4 குழந்தைகளுக்கு தாயான இவர் அரசு பணியை மறந்து அன்னையர் பணியில் தனது முழு கவனத்தையும் செலுத்த தொடங்கியவர். இவரது மாமனார் தெவிட்டாத தேனமுதான பாடல் வரிகளை நமக்கு அளித்த காலத்தை வென்ற கவிஞர் திரு கண்ணதாசன் அவர்களது மூத்த சகோதரர் திரு AL ஸ்ரீனிவாசன் அவர்கள். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என 5 மொழி திரைப்படங்களை தயாரித்த ALS புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் சென்னை மற்றும் கோவையில் இயங்கிய சாரதா ஸ்டுடியோவின் உரிமையாளர். பணம், திருடாதே, கந்தன் கருணை போன்ற வெற்றி திரைப்படங்களை தயாரித்து பல முன்னணி இயக்குநர்களையும் அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியது அந்நிறுவனம். திரு AL ஸ்ரீனிவாசன் அவரின் மறைவிற்கு பிறகு இவரது கணவர் திரு ALS கண்ணப்பன் அவரின் பொறுப்புகள் அனைத்தையும் கவனித்து வந்தார். தனது அன்பு கணவர் திடீரென 2007ஆம் ஆண்டு இளம் வயதிலேயே மரணம் அடைய அத்துயரிலிருந்து மீளும் முன்னரே குடும்ப பொறுப்புகளுடன் அந்த பெரிய நிறுவனத்தின் பொறுப்புகள் அனைத்தையும் தனி ஒருவராக இவர் ஏற்க நேர்ந்தது. கற்ற கல்வி என்றும் துணை நிற்கும் என்று நம்பும் இவர் தன்னம்பிக்கை ஒன்றை மட்டுமே துணையாக கொண்டு தான் எடுத்துக்கொண்ட பொறுப்புகள் அனைத்திலும் திறம்பட செயலாற்றுபவர் இவர். தனது மாமனாரின் கலைச்சேவையை போற்றும் வகையில் அவருக்கு 2022ஆம் ஆண்டு சிறப்பாக 100ஆண்டு விழா எடுத்து அதில் 100 தமிழ் கவிஞர்களையும் கௌரவித்தவர் இவர். கலை இலக்கிய நிகழ்வுகளில் அதிக ஆர்வம் கொண்ட இவர் பல இலக்கிய அமைப்புகளுக்கு ஆதரவு அளிப்பதுடன் தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் குழு உறுப்பினராகவும் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். தனது தந்தைதான் தனக்கு சேவை மனப்பான்மை வர காரணம் என கூறும் இவர் சமூக பணிகளிலும் அதிகம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ரோட்டரி கிளப்பின் தீவிர உறுப்பினராக இருப்பதுடன் மீனம்பாக்கம் இன்னர்வீல் கிளப்பில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றியவர் இவர். இவை மட்டுமின்றி சுனாமியில் பாதித்து உடைமைகளை இழந்த குடும்பங்களுக்கு உதவி புரிந்தது, மகளிர் நலம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி செய்வது ஆகியவை தான் மனம் நெகிழ்ந்த தருணங்கள் என கூறும் இவர் ரூரல் எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் மூலம் சிவகங்கை, தேவக்கோட்டை, பெரம்பலூர் மாவட்டங்களில் உள்ள திருநங்கையர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்த தனக்கு நிறைய மன நிறைவை தருகிறது என்கிறார் இவர். இப்படி தான் பிறந்த குடும்பத்தில் சேவை பாரம்பரியத்தையும் மனம் புகுந்த குடும்பத்தில் கலை பாரம்பரியத்தையும் சிறப்புற பின்பற்றி வருபவர்தான் தயாரிப்பாளர், கலை இலக்கிய சமூக ஆர்வலர்,
இன்று சமூக சேவைக்கான மெகா மகளிர் சாதனையாளர் விருதினை பெறவிருக்கும் திருமதி ஜெயந்தி கண்ணப்பன் அவர்கள். மெகா மகளிர் சாதனையாளர் விருதினை பெற திருமதி ஜெயந்தி கண்ணப்பன் அவர்கள். அனைவருக்கும் இனிய என்னுடைய மாலை வணக்கங்கள். மார்ச் 8 உலக மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அன்பு சகோதரி ஜெயந்தியை பற்றி கண்டிப்பாக முதல்ல சொல்லணும். அவங்க மாணவியாக படிக்கிற காலத்துலேருந்து எனக்கு தெரியும். ரொம்ப பொட்டென்ஷியல் உள்ள ஒருத்தங்க, அவ்வளவு திறமையால, கலை மேலே அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. அந்த மெகா டிவி ஆரம்ப காலத்திலேருந்து எனக்கு தெரியும். இந்த அளவுக்கு இன்றைக்கு மெகா டிவி இருக்கிறது, உலகம் ஃபுல்லாக எல்லாரும் அதை பார்த்துட்டு எனக்கு சிலவங்க தனிப்பட்ட முறையில் சொல்லுவாங்க மெகா டிவியை பற்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த அளவு அதை நிறுத்தி இன்றைக்கி இவ்வளோ பேரும் புகழும் பெற செய்த ஜெயந்திக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்தை நான் சொல்லிக்கிறேன். அவங்க வளர்ச்சி என்னுடைய வளர்ச்சி போல் நான் ரொம்ப சந்தோஷப்படுறது. நான் என்ன ஏதாவது சோஷியல் ஒர்க் பண்ணாலும் ஜெயந்திகிட்ட கேட்டால் அது உடனே எனக்காக அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. அதே போல் அருமை சகோதரர் தங்கபாலுவை பற்றி சொல்லணும். அதாவது மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். அவர் இன்னைக்கு ஜெயந்தி இப்படி நிற்கிறதுக்கு அவர் பின்னால் நின்று அண்ணன் அப்படி இருக்கிறது ரொம்ப பாராட்டத்துக்குரிய விஷயம். எனக்கு இந்த வருஷம் அவார்டுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவார்டெல்லாம் எடுத்து வைங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. ஒரு ரூமில் இருந்தது வேணால் எடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் சேகரிக்கிறதில்ல, ஒன்றுமே நான் செய்கிறதில்ல. என்னை பற்றி கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமாம் நான் ஒரு அரசு அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி, டைரக்ட் ஐஏஎஸ் அதிகாரி. எங்கள் அப்பா விஎஸ் சுப்பையா அவர்கள் அவங்களுடைய மகள் நான். அப்புறம் அது மாதிரி அதுக்கப்புறம் அப்பா சொல்லுவாங்க, கல்வி தான் அழியாத செல்வம், அது கல்வி மட்டும்தான் கடைசி வரைக்கும் கூட வரும்னு சொல்லுவாங்க. அதே போல் நான் படித்தேன். அதே போல் குரூப் 1, 2, 3, 4 டிஎன்பிஎஸ்சி எல்லாம் நான் பாஸ் பண்ணேன். நான் எல்லாம் பாஸ் பண்ணி இன்றைக்கி எனக்கு கலெக்டர் பதவி கிடச்சிருக்கும். ஆனால் நான் திருமணம், என்னுடைய திருமண நிகழ்வு நடந்ததுனால நான் அந்த படிப்பெல்லாம் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் எனக்கு 4 குழந்தைகள், எல்லாரையும் நல்லா படிக்க வச்சேன், எல்லாம் பண்ணேன். அது வரைக்கும் வீட்டிலேயே நான் பேசாமல் தான் இருந்தேன். திடீர்னு என்னுடைய கணவர் காலமாகின பிறகு தான் நான் வெளியே வர ஆரம்பித்தேன். எனக்கு இப்படி அரங்கத்தில் ஒரு மைக்கை பிடிச்சிட்டு கூட எனக்கு பேச தெரியாது. 2007க்கு அப்புறம் என் கணவர் காலமான பிறகு தான், அவர் ஒரே மகன் ஏஎல்எஸ் கண்ணப்பன் அவர்கள், அவர் அதுக்கப்புறம் நான் வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய நம்மளுடைய இது பெரிய நிர்வாகம் 1950 எங்களுடைய சினிமா நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. 4 முதலமைச்சருக்கு சம்பளம் கொடுத்த பெருமை எங்களுடைய திரைப்பட கம்பெனி அவர்களுக்கு உண்டு. கலைஞர் கருணாநிதி அவர்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு திருடாதே என்ற திரைப்படம், அந்த திரைப்படம் தான் முதல் சமூக படம். அப்புறம் அது அவருக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு அரசியல் சினிமா வாழ்க்கையில் பெரிய திருப்புமுனை ஏற்படுத்திய படம். அப்புறம் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு கந்தன் கருணை, என்டி ராமராவ் அவங்க ஒரு தெலுங்கு படம். இப்படி சொல்லிட்டே போனால் 5 டைரக்டர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், புட்டண்ணா கனகல், பீம் சிங், பி மாதவன், ஆரூர் தாஸ், இப்படி சொல்லிட்டே போகலாம். சரோஜாதேவி அவர்களை நம்ம படத்தில் தான் திருடாதேயில் ஃபஸ்ட்டு ஹீரோயினாக அக்ரிமெண்ட் போட்டது. எம்எஸ்வி ராமூர்த்தி ஐயா அவங்க 2 பேரையும் நாங்கள் தான் கிளப் பண்ணோம். இப்படி ஏஎல்எஸ் பெரிய நிறுவனம், திரைப்பட நிறுவனம்.
அது வந்து இந்த வருடம் வந்து எனக்கு இந்த விழாவில் இந்த விருது கொடுக்கும்போது நான் ஒத்துக்கிட்டது இன்னொருக்கும் ஒரு பெரிய காரணம் என்னவென்றால், என்னுடைய மாமனார் திரு ஏஎல் சீனிவாசன் அவர்களுக்கு இந்த நூற்றாண்டு விழா இது ஆரம்பிக்கிறது 100வது வருடம். அதனால் வந்துட்டு அதாவது மருமகளாக இருந்த அந்த காரியங்கள் எல்லாம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஏஎல்எஸ்ல என்னென்ன இருந்ததோ அவ்வளவும் நான் அப்படி தான் நான் எல்லார்கிட்டையும் முதல்ல சொல்கிறது, ஒரு மருமகளாக வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால் அதுக்குள்ளே வந்து இருக்கிறத என்ஜாய்மெண்ட் மட்டும் கிடையாது, அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் அவ்வளோத்தையும் நீங்கள் தான் பார்க்கணும், அந்த பேர் எடுக்கணும், முதல்ல அந்த பாரம்பரியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மருமகளாக இருந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி எனக்கு இந்த வயசில் நான் இப்படின்னா அறுதிட்டு நான் சொல்லலாம். நான் ஏன்னா அந்த அளவு என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க எனக்கு நிறைய பேர் எனக்கு தெரியும், எல்லாரும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சமூகம் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறது, நான் என்னென்ன பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து எங்களோட சினிமா கலைஞர் அவ்வளோ பேருக்கும் நளினி அம்மா உட்காந்துருக்காங்க தெரியும், அவங்களுக்கு வந்து 24 hours என்னுடைய ஃபோன் இருக்கும். எனி மெடிக்கல் லீகல் எனிதிங், என்ன பிரச்சனை என்னன்னாலும் என்ன உதவினாலும் ஃபோன் பண்ணலாம். அது வந்து அவங்களுக்கு நான் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கேன், அது எல்லாருக்கும் வந்து எங்கள் சினிமா துறையில் செய்யும். இதெல்லாம் வந்துட்டு பிகாஸ் அது எங்கள் கலை தான், கலைத்துறை எங்களோட ஃபவுண்டேஷன். 50லேருந்து பார்த்துக்கோங்க, எங்களோட கம்பெனியில் நடிக்காத நடிகைகளே கிடையாது, அவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. அதில் தான் இங்கே நாங்கள் இந்த ஃபவுண்டேஷனில் நின்றுக்கிட்டு இருக்கோம். அதே போல் எனக்கு வந்து 2 பேரை நான் இன்றைக்கி நான் நினச்சிக்கிறேன். என்னுடைய மாமனார், அப்பாவை விட்டுறக்கூடாது, என்னுடைய தகப்பனார் வி.எஸ். சுப்பையா அவர்கள், அப்புறமா வந்து என்னுடைய மாமனார் ஏஎல் ஸ்ரீனிவாசன் அவர்கள், என்னுடைய கணவர் வந்து சச் எ ஸ்வீட் டார்லிங் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதாவது வாழ்க்கையே போராட்டம் தான், அதுவும் ஒரு போராட்டம் தான் எனக்கு. அந்த திருமண நிகழ்வும் ஒரு போராட்டம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிகழ்வும் எனக்கு போராட்டம். ஆனால் வந்து என்னுடைய கல்லூரி ஸ்டெல்லா மாரிஸ் கல்லூரி, நான் எம்ஏ ஆங்கிலம் நான் படித்தேன். அதில் முதல் நாள் என் கல்லூரிக்கு போன உடனே என்னோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எங்கள் ப்ரொஃபஸர் கேட்டாங்க, இந்த காலேஜோட சிம்பிள் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்னன்னு சொன்ன உடனே ஒரு கொந்தளிக்கும் ஒரு கடலில் வந்து ஒரு படகு, பாய்மர கப்பல் அப்படியே போயிட்டுருக்கோம். அப்போ அந்த மேடம் சொன்னாங்க, இதுதான் உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் எப்படி அந்த படகு எப்படி சாய்வில்லாமல் போகிறதோ அது போல் நீங்கள் வந்து ஒரு ரோரிங் கொந்தளிக்கும் கடலில் ஒரு அயன் பில்லர் போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எப்போ பாரு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது எங்கள் மேடம், எங்கள் வாத்தியாரம்மா சொன்னதான் நான் நினச்சிப்பேன். அப்போ அது மாதிரி நான் இன்றைக்கும் போராட்டம் தான் பெண்கள் வாழ்க்கையில். இந்த புவியில் பெண்ணாக பிறந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்மளுக்கு போராட்டம் போராட்டம் போராட்டம். அதெல்லாம் வந்து எல்லாரும் வந்து சொன்னாங்க, எப்படி வந்து இன்றைக்கி நம்ம இந்த பரிசை நம்ம எல்லாரும் வாங்கியிருக்கோம். வந்து என்கிட்ட கூட கேட்டாங்க சாதனை அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு ஏதோ டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்க. என்னன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், கடவுள் நம்மளுக்கு ஒவ்வொரு நிமிடம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துட்டு இருக்கான் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து அது செஞ்சுட்டே தான் இருக்கணும். அதுதான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, செய்யணும், மற்றவர்களுக்காக நம்ம உதவி செஞ்சுட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாலிசி அதுதான். ஆனால் இன்னும் ஒன்று ஜெயந்தி சகோதரியை பற்றி சொல்லணும். தமிழகத்தில் எல்லா இடத்துலேருந்து குக்கிராமத்துலேருந்து கூட அழகாக தேர்ந்தெடுத்து இன்றைக்கி வந்து அலங்காரமாக பெண்கள் வானத்திலிருந்து உதித்த தேவதைகள் போல அப்படியே ரொம்ப அருமையாக எல்லாரும் இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எங்களுக்கு இந்த பரிசு வாங்குறது எங்களுக்கு இன்னும் ஒரு ஊக்கம் அளிக்கும். இன்னும் நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் சமூகத்திற்கும், நாங்கள் சார்ந்து வாழும் சமூகத்திற்கு நிறைய உதவி செய்வதற்கு ஒரு ஏதுவாக எனக்கு இன்னைக்கு ஒரு விருது கிடைச்சிருக்கு. நன்றி நன்றி நன்றி.